இந்த வார்த்தையை கேட்டாவே போதும் நம்மளுக்கு ஏதோ புதுசா ஏதோ சபாரத்னம் குச்ச மாதிரியே பார்ப்பாங்க. எஸ், தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன், தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர். அடா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டரு, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷனு, போலீஸ் இன்ஸ்பெக்டரா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனா இன்னைக்கு வந்து சூப்பராகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கக்கூடிய ஒரு வேலை இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேலை தான். அது என்ன வேலை, அப்படி என்னடா ஜாலியா இருக்க போகுது அதுல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆசைப்படுவீங்க, படலைனாலும் ஆசைப்படுங்க. அப்பதான் வீடியோ ஃபுல்லா பார்ப்பீங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்து கொடுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேகே. மக்களே, இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி, இந்த கதையோட ஒரு ஆரம்பிப்போமே. இப்போ வந்து நான் கேகே கபிலன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் அப்படின்னு ஒரு ஜீவன் இருக்குது. வீடியோ 2 பேர் போடுவீல, அதில் போட்டுக்கோ. பிரகாஷ் அப்படின்னு ஒரு ஜீவன் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு கம்பெனி, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவரும் ஒரு கம்பெனி. இந்த பிரகாஷ்ங்கிற கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பவர் பிளான்ட், ஆயில் ரிஃபைனரிஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெத்தகை. எஸ், படாக்கை இந்தியில. எனக்கு புரியல, எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு நீ மிஷின் ஓட்டுறது மட்டும்தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான growth-உம் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் பிராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம MEC-ல கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்ல, கையோட வேலையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு MECcoimbatore.com விசிட் பண்ணுங்க. எஸ், அப்போ என்னன்னா அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனி, அவர் வந்து ஒரு ஒரு ரிஃபைனரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாரு. அதுக்கு நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். எக்யூப்மெண்ட்ஸ்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பாய்லர், ப்ரெஷர் வெசல்ஸ், ஸ்டோரேஜ் டேங்க்ஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும். இப்போ இதையெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா அவரே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அவர் கீழே உள்ள கம்பெனிஸ்க்கு வந்து கொடுப்பாரு, சப்ளையர்ஸ்க்கு வந்து அதை கொடுப்பாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சப்ளையர் தான் நம்ம ரமேஷ் அண்ட் கோ, சோட்டா கம்பெனி. ஹிந்தி கரெக்ட் தானே? எஸ், சோட்டாவாலா. எஸ், ஹீஸ் எ சோட்டாவாலா கம்பெனி. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்ப இவங்க வந்து டிராயிங்ல இவங்களே கொடுத்துருவாங்க. தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் பாய்லர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கம்பெனில இருந்து ரமேஷ் கம்பெனிக்கு டிராயிங் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த பிஓ, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பிஓ எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தனியா ஒரு நாள் சொல்றேன் ஒரு வீடியோல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, இவரு அந்த டிராயிங்ல சொன்ன மாதிரியே, சூத்திரத்துல சொன்ன மாதிரியே கடைவாரு, கிண்டுவாரு, எல்லா வேலையும் பண்ணுவாரு. இவரு எல்லாம் முடிச்சிடுவாரு. இப்ப இவர் வந்து அனுப்பிச்சு விடுவாரு. டேங்க முடிச்சுட்டு ஒரு பாய்லரை செஞ்சுட்டு அனுப்பிச்சு விடுறாரு. அங்க போனா போல்ட் நட்டு ஃபிட் ஆகல, கரெக்டா போய் ஃபிக்ஸ் பண்ண முடியல. கமிஷனிங் வைப்போம், சொல்லி முடிஞ்சா பைப் வந்து இங்க பாதியில தொங்கிட்டு நிக்குது அந்த இடத்துல. இது போய் லாக் ஆகப்பட்டிது, ஏன்னா டைமென்ஷன் தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருந்து செஞ்சு பூனேக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ கோயம்புத்தூர் இருந்து பூனேக்கு போனா என்ன ஆச்சு? காசு எல்லாம் போச்சா? இதனால என்ன பண்றாங்கன்னா, ஐயோ உங்க கம்பெனில தான் QC இருக்கிறாருல, இதுல ரமேஷ் கம்பெனி, ரமேஷ் சோட்டாவாலால அந்த கம்பெனில தான் QC இருக்கிறாருல, அவரே செக் பண்ணிட்டு இவருக்கு சொல்லியிருக்கலாம்ல. இல்ல இவங்க தான் வந்து பெத்த கம்பெனி ஆச்சா, பிரகாஷ் பெத்த கம்பெனி, அந்த பெத்த கம்பெனியாவது அங்கேயாவது போய் செக் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படியே இவங்க போய் செக் பண்ணியிருந்தாலும், இல்ல அவங்க ஆலையில செக் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல அது பிரச்சனை இருக்கலாம், முரண்பாடுகள் வரலாம். முரண்பாடுன்னு இல்லை, ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நஷ்டம் யாருக்கு? கம்பெனிக்கு தான். அப்ப கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டைம்ல சிச்சுவேஷன்ல, தம்பி என் டிராயிங் தான் நான் தான் கொடுத்துக்கிறேன். அப்பதான் கபிலனுக்கு கால் பண்ணுவாங்க. மிஸ்டர் கேகே, ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் மிஸ்டர் ரமேஷ் ஓலாக்கு. ஸோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோட்டா டேங்க் நாங்க ஒரு பாய்லர் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த பாய்லர் கரெக்டா தான் பண்றாரான்னு நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க எங்கிட்ட. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் போவேன் எங்க ரமேஷ் கிட்ட போவேன். ரமேஷ் சொல்லுங்க, அங்க ஏதோ டிராயிங் கொடுத்தாங்க, அந்த டிராயிங்கை காட்டுங்க அப்படின்னா டிராயிங் காட்டுவார். ஓகே, இந்த டிராயிங் படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வாசலை வந்து கிழக்கு முன்னாதானே வைக்கணும், இல்ல மேற்கு முன்னாதானே வைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆஸ் பர் டிராயிங் படி என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டிராயிங் படி தான் இவங்க பண்ணிக்கிறாங்களான்னு ஒவ்வொன்றையும் செக் பண்ணுவேன். இது என்னுடைய வேலை. ஸோ இது நான் செக் பண்றேன். அடுத்து டைமென்ஷன்ஸ், டிராயிங்ல வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வால்வில் இருந்து இந்த வால்வ் வரைக்கும் இதுதான் அளவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அளவு தான் இருக்குதா இங்க ரமேஷ், எங்கப்பா அங்க லேபர் வச்சிருப்பாங்க, கூப்பிட்டு தம்பி இதை அளந்து காட்டுங்க அப்படின்னா அவங்க அளந்து காட்டுவாங்க.
ஸோ அது கரெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதும் ஆஸ் பர் டிராயிங் படி இருக்குதான்னு செக் பண்ணுவேன். ஓகே, இந்த வெல்டிங் அடிக்கணும், வெல்டிங் அடிக்கணும்னு சொல்லி போட்டுருக்காங்க, இந்த வெல்டிங் கரெக்டாக தான் அடிச்சிங்களா, பண்ணிட்டு என்டிடி செக் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்டை காட்டுங்கன்னு கேட்பேன். எஸ், என்டிடி பண்ண ரிப்போர்ட் இருக்கும்ல, ஸோ கியூசி வேற வெல்டிங் ஃபிட்டப் ரிப்போர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க, அது ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் வாங்கி கேட்பேன். எல்லாமே காட்டணும் என்கிட்ட. காட்டினா தான் ஓகே யூ ஆர் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியா ஐஆர்என் அப்படின்னு ஒன்று டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன், இன்ஸ்பெக்ஷன் ரிலீஸ் நோட் அப்படின்னு. இந்த ஐஆர்என் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா தான், யார்கிட்ட பிரகாஷ்ட கொடுத்தா தான் இந்த டப்பா, அதாவது இந்த பாய்லர் இங்கிருந்து அங்கே போகும். இல்லைன்னா பிரகாஷ் வாங்க மாட்டாரு, வாங்கலைன்னா காசும் தர மாட்டாரு. அப்போ தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நாளைக்கு அதுல ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா, ஏன்டா நீ பார்த்து குடுத்திய, அறிவு இருக்குதா, அந்த பில்டிங்ல ஓட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க. பிரகாஷே வந்து என்கிட்ட கேட்பாப்ல. அப்ப நான் என்ன பண்றது? அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுப்பு என்னோடது. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அதை பொறுப்பா இருந்து செக் பண்ணி, ஏன்னா நான் யாருக்கும் சார்ந்தவன் இல்லை, நான் ஒரு பொதுவானவன், ஒரு மூணாவது ஆள். தட் இஸ் கால்டு தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர். நான் இவங்களுக்கும் சாதகமா பேச மாட்டேன், அவங்களுக்கும் சாதகமா பேச மாட்டேன். ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நாங்க மூணாவது கண்ணை திறந்து பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுப்போம். இதுதான் நம்ம எம்இசி இன்ஜினியரிங்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ், அல்லது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன், அல்லது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர். இந்த வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க தான் டிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஷார்ட்டா, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர்ஸ். அதான் டிபிஐ இன்ஸ்பெக்டர். சும்மா சொல்லக்கூடாது. இப்படி ரமேஷ் கம்பெனிக்கு நம்ம போனோம்னா அப்படின்னா, சார் யூ வாண்ட் டீ, சார் யூ வாண்ட் பப்ஸ், சார் யூ வாண்ட் பாப்கார்ன், சார் யூ வாண்ட் பிரியாணி, என்ன வேணுமோ நம்மளுக்கு மறுவாதை செய்வாங்க. பட் அதுக்காக அவங்க மறுவாதை செய்வதற்காக நம்ம வந்து டாக்குமெண்ட்ல கோட்டை விட்டுறக்கூடாது. வேலையில கண்ணும் கருத்துமா செயல்பட வேண்டும். இதுதான் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன். இந்த வேலை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க கம்பெனிலே கியூசி இருப்பாரு, அவரே எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரு, இவங்க கியூசி இருப்பாரு, அவர் இவங்க கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமா பாத்துக்குவாரு. இதுல இங்க எல்லாம் செஞ்ச வேலை கரெக்டா இருக்குல்ல பாக்குறதுக்கு ஒரு ஆளு. அதுதான் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன். செம்ம ஜாலியான வேலை. இந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி போகணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இல்ல ஆல்ரெடி நீங்க தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இங்க வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. We have lot of opportunities for third party inspectors here. So you are looking for a job அப்படின்னா நீங்க தாராளமா you can contact us. So definitely you will get a job as a third party inspector. அல்லது நீங்க குவாலிட்டியில தான் இருக்கேன், எப்பதான் தேர்ட் பார்ட்டி போலாம் இருக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சொல்லுங்க, உங்களுக்கான வழியை நாங்க சொல்றோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பார்த்தமைக்கு நன்றி. ஸோ இந்த சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். எந்த தகவல்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஐயா. நன்றி.